இந்த வீடியோவில் பைத்தானில் மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்குறப்ப சொல்லியிருந்தேன். ஃபங்க்ஷன்னா ஒரு n நம்பர் ஆஃப் பைத்தான் கூட ஒரு டெஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருப்போம். அது எப்போ வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்து அதை கால் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லா லைன்ஸ் ஆஃப் கோடும் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி தான் மாடியூல் அப்படிங்கிறதும் ஒரு கலெக்ஷன் ஆஃப் functions, collection of variables, collection of classes in Python. அது எல்லாத்தையும் ஒரு பைத்தான் ஃபைலில் வச்சுருப்போம், ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த பைத்தான் ஃபைலை இன்னொரு பைத்தான் ஃபைலில் கொண்டு போய் கால் பண்ணுவோம். அதை கால்னு சொன்னால் அது பேர் ஃபங்க்ஷன். இன்னொரு பைத்தான் ஃபைலில் போய் அதை இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தா இந்த ஃபைல் அப்படியே வந்து கேன் பி எக்ஸிக்யூட்டட். அதில் நம்ம எது வேணுமோ கேட்குறோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்படிங்கிறத பின்னாடி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம். அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்லேருந்து என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்குறோமா அதெல்லாம் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். எதுக்குன்னா ஒரு 10,000 லைன் ஃபோன் எழுதுகிறோம், அவ்வளோ லைனும் தேவையா? அவ்வளோ லைன் எழுதுறது திருப்பி எழுதுறது ஈஸியாக இருக்குமா? இருக்காது. அதனால் அப்படியே ஒரு ஃபைலில் டம்ப் பண்ணிவிட்டு அந்த ஃபைல்லேருந்து இந்தந்த விஷயமாக வேணும் அப்படின்னு இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிப்போம். இதுதான் மாடியூல்ஸு. அதே ஃபங்க்ஷனில் பார்த்த மாரி ரீயூசபிலிட்டி, கோட் மெயின்டென்ட்டு ஈஸியாக இருக்கணும். இதுக்காகத்தான் இந்த மாடியூல்ஸுங்கிற கான்செப்ட். அதாவது அதில் பில்டின் மாடியூல் இருக்குது. ஃபங்க்ஷனில் பார்த்த மாரி யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனும் இருக்கும், பில்டின் ஃபங்க்ஷனும் இருக்கும். டேட்டா டைப்பில் பார்த்த மாரியும் பில்டின் டேட்டா டைப்ஸ். ஸோ அது மாதிரி இதுலேயும் ஆல்ரெடி அவங்க வச்சுருக்கக்கூடிய பில்டின் மாடியூல்ஸும் இருக்கும். நம்மளாம் வேணாலும் ஒரு மாடியூல்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கால்குலேட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு ஃபைல் எழுதுகிறோம், பைத்தான் ஃபைல் எழுதுகிறோன்னா கால்குலேட்டர் ஃபைலே எழுதுகிறேன். அதில் டெஃப் இந்த ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், அதில் இந்த மாதிரி இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணு. அடுத்தது டெஃப் மல்டிப்ளை போட்டிருக்கா, இந்த A ஸ்டார் பியை மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணு. பையோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு. பையோட வேல்யூ வச்சுருக்கா, லென்னு 4லாம் வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே ஒரு ஃபைல். இதை இந்த ஃபைலோட நேம் இருக்குல்ல கால்க், அதை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் கால்க். இப்போ இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் எது வேணுமோ அதை மட்டும் பார்க்குறோம். அதை அந்த மாடியூல் நேம் போட்டிருக்கோமா, அந்த மாடியூல் நேம் டாட் அதில் எது வேணும், சம் ஆன் ஆஃப் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சம் ஆன் ஆஃப் ஏவோட வேல்யூக்கு பதிலாக 5 பியோட வேல்யூக்கு பதிலாக 3 அது போகும். அது போய் அதோட வேல்யூ என்னது பண்ணதும் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ 5 + 3 8ங்கிறது இந்த லைனுடைய அவுட்புட் ஆகும். அடுத்தது கால்க் டாட் பையங்கிற வேரியபிளோட வேல்யூவை கொண்டு வந்து கொடுக்கும். 3.14ங்கிறது அடுத்த லைனோட அவுட்புட் ஆகும். ஸோ இவ்வளோதான். அந்த n நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், ஃபங்க்ஷன்ஸு, கிளாஸஸ்ஸு, வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். அதை அப்படியே கால்க்குங்கிற ஒரு அந்த ஃபைல் நேமை போட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 லைனை ஈஸியாக பிரிண்ட் பண்ணிட்டு போயிட்டோம். இது நம்ம யூஸ்வலாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்ட மாடியூலோட எக்ஸாம்பிள். அதே பில்டின் மாடியூல்னு ஒன்று. பில்டின் மாடியூல்லாம் ஏற்கனவே அவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அதுலேருந்து அந்த மாடியூல் நேம் மட்டும் கால் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு நம்ம கால்குலேஷன்ஸையோ இல்லை எது வேணுமோ அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன மாதிரியான பில்டின் மாடியூல்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தா மேத்துன்னு இருக்குது, ஓஎஸ்ஸு, டேட் டைம், ரேண்டம், ஜேசான், ஆர்இனா ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கான அந்த பில்டின் மாடியூல் அதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கால்குலேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தா இம்போர்ட் மேத்துங்கிற பில்டின் மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டோம். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போ 25ஓட ஸ்கொயர் ரூட்டை அவுட்புட்டாக கொடுக்கும். 5 × 5 25ங்கிறப்ப 5 தான் இதோட அவுட்புட் ஆகும். ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் மேத்துங்கிற மாடியூல் இருக்கா? கிடையாது. n நம்பர் ஆஃப் விஷயங்கள் அது உள்ளே இருக்குது. மேத் டாட் பவ் ஆஃப் அப்படின்னு போட்டு 4,2ன்னு கொடுத்தா 4 × 4 16 அவுட்புட் கொடுக்கும். அதேமாரி மேத் டாட் seal of 5.6 floor of 5.6ன்னு கொடுத்தா, ஃப்ளோர்னு கொடுத்தா இந்த வேல்யூவை விட கம்மியாகவோ அது ஈக்குவலாகவோ உள்ளதை கொடுக்கும். 5.6னா அதோட சின்ன நம்பர் 5ங்கிறத கொடுக்கும். அதே seal offங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் 5.6னா 6ங்கிற அவுட்புட் கொடுக்கும். அந்த அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட அதிகமாக உள்ள நியரஸ்ட் இன்டிஜரை அவுட்புட்டாக கொடுக்குறது தான் seal off ஃபங்க்ஷனுடைய வேலை. இதெல்லாம் மேத்துங்கிற மாடியூலில் இருக்கக்கூடிய பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே டேட் டைமுங்கிற மாடியூல் இருக்குது. டேட் டைம் டாட் டேட் டைம்
டாட் நவுன்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தா இப்போ இந்த ஃபங்க்ஷனை எந்த லேப்டாப்பில் எந்த கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த கம்ப்யூட்டர் பிசியில் லாஸ்ட்டில் காட்டுங்களா அதோட டேட் என்ன அதோட டைம் என்னென்ன அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் 2026 மாதம் வந்து 3 டேட் வந்து 18. அடுத்தது அதோட டைம் இப்போ என்ன அப்படின்றது 10:33:56 செகண்ட் இந்த மாரி காட்டியிருக்கும். இது இந்த லைன் வந்து அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய விஷயம். அதேமாரி பேக்கேஜுங்கிறது ஒன்று. மாடியூலுங்கிறது ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு என்னென்ன ஃபங்க்ஷன் கிளாஸஸ் வேரியபிள்ஸ்லாம் சொன்னேன். அது மாதிரி ஒன்று இருந்தால் அது பேர் மாடியூல். அந்த மாதிரி மாடியூலே என் நம்பர் ஆஃப் மாடியூல் இருக்குல்ல அதோடைய கலெக்ஷனுக்கு பேர் பேக்கேஜுன்னு பேர். ஒரு ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் அதுக்கு பேர் மாடியூல். அந்த என்டையர் ஜாமெட்ரி பாக்ஸுக்கு பேர் பேக்கேஜ்னு பேர். ஸோ அந்த பேக்கேஜில் n நம்பர் ஆஃப் மாடியூல் இருக்கும். ஒரு புக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கில் 10 யூனிட் இருக்கும். அந்த ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய கான்செப்டுக்கெலாம் பேர் மாடியூல். அந்த 10 யூனிட்டுமே கலெக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்குக்கு பேர் பேக்கேஜ் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் விஷயம். அடுத்தது இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ண எல்லாம் பார்த்தே கொடுத்துச்சு. ஆனாலும் இந்த மாடியூலை எப்படி இம்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கக்கூடிய சின்டாக்ஸ் ஒரு 3 இருக்குது, அதை பார்க்கலாம். இம்போர்ட் மாடியூல் நேம். இம்போர்ட்டு மாடியூல் நேம் வந்து ரேண்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாடியூல் வச்சுக்கிறோம். அடுத்தது பிரிண்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு உள்ளது பிரிண்ட் ஆஃப் ரேண்டம் டாட் ரேண்ட் இன்டீஜர் ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணு. எதுலேருந்து 2லேருந்து 200 வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லைனை நம்ம போட்டு ஒரு ஃபைலில் போட்டு பார்த்தாலும் சரி, இல்லைன்னா ஐடிஎல்டி ஃபைலில், அதாவது பைத்தானில் ஒரு 7-8 வீடியோ தாண்டி பார்த்துட்டோம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். .py அப்படிங்கக்கூடிய விஷயம் பைத்தானை ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணோம்னா சேவ் அஸ் .pyங்கிறத எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணும். அதாவது ஃபைல் 1.py சம் 1.py அப்படிங்கக்கூடிய அந்த .pyங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவோம். ஸோ அந்தமாரி ஐடிஎல்லையும் பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லை ஃபைலை சேவ் பண்ணிவிட்டோ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்தமாரி இதை சேவ் பண்ணிவிட்டோ இல்லை ஐடிஎல்லையும் எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபஸ்ட்டு டைம் 184 அப்படிங்கிற அவுட்புட் காட்டும். இதையே திருப்பி நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தா வேறு ஏதாவது ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஏன்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பரை 2லேருந்து 200க்குள்ளே அவுட்புட்டாக கொடுங்கிறது அர்த்தம். அப்போ என்ன நம்பர் வேணாலும் மாறி மாறி அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். இது ரேண்டமோட ப்ராசஸ் எப்படிலாம் இருக்குங்கிறது ரேண்டம் இதில். அடுத்தது ரெண்டாவது வந்து ஃப்ரம் இதே எடுத்துக்கோமே டேட் டைம் அப்படிங்கக்கூடிய மாடியூல் இம்போர்ட். அந்த மாடியூலில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போடுறோம். டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். டேட்டுங்கிறத போட்டுட்டு .today அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்த்தா date.todayங்கிறப்ப அந்த ப்ரோக்ராம் date.today ஆஃப்னு போட்டுட்டு இப்போ அந்த பிசியில் காட்டபிள் லாஸ்ட்டாக அந்த டேட்டா பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். 2026.3.18 அப்படிங்கிறது இந்த இதனுடைய அவுட்புட்டாக இருக்கும். இது செகண்ட் சின்டாக்ஸுக்கான எக்ஸாம்பிள். லாஸ்ட்டாக இம்போர்ட் மாடியூல் நேம் ஆஸ் அலைஸ் நேம். அதாவது இந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் பார்க்குறப்ப இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில் என்னென்னா அந்த இம்போர்ட் போட்டுருவோம் பாண்டாஸ் as pd, அதாவது பாண்டாஸ்ங்கிற மாடியூல் தான். அதை இந்த pdங்கிற ஷார்ட் நேம் வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த pdங்கிற நேம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கலான்னு அதுக்கு ஒரு அலையாஸ் நேம் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாரி இம்போர்ட் matplotlib அப்படிங்கக்கூடிய ஒரு மாடியூல் இருக்குது. எதுக்குன்னா டேட்டா விஷுவலைசேஷன் கான்செப்ட்லாம் matplotlibங்கிற அந்த மாடியூல் யூஸ் பண்ணுவோம். SMLT இந்த மாதிரிலாம் போட்டு அதுக்குள்ளே நம்ம எழுதக்கூடிய ஃபங்க்ஷனில் எம்எல்டியை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணுவோம், பிடியை வச்சு ஏதாவது யூஸ் பண்ணுவோம். பாண்டாஸ் நம்பை இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி இப்போ எதோ ஒன்று கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல நம்ம டிசிடின்னு கூட கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற ஒரு அலைஸ் டைம் அதை யூஸ் பண்ணி உள்ள அந்த மாடியூலில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயம் கால்குலேட் ப்ராசஸ் பண்ண போகிறோமோ அதை என்பி டாட்னு போட்டுட்டு பண்ணுவோம். இந்த மேத் டாட்னு பெரிய நேம் போட்டு போடுறதுக்குலாம் என்பிங்கிற மாரி இல்லை டிசிடிங்கிற மாரி ஷார்ட் நேம் வச்சுட்டு ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம்.
இதெல்லாம் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் இன் பைத்தான் அப்படிங்கக்கூடிய கான்செப்டில் பார்க்கக்கூடிய விஷயம். தேங்க்யூ.